ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான நைட் எங்க இருக்கோம்னா நம்ம சிங்கநல்லூர்ல தான் இருக்கோம். இன்னைக்கு சிங்கநல்லூர்ல இருந்து ஒரு அருமையான பயணம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீக்கா வீடியோஸே வரல. அதுக்கான காரணம் 2-3 கமிட்மெண்ட் குள்ள ஜாயின் ஆயிட்டேங்க. அந்த கமிட்மெண்ட்டுக்காக ஓடிட்டு இருக்கேன். 6 நாள் ஆஃபீஸ், ஒரு நாள் சண்டே வந்து இன்னொரு பக்கம் பார்ட் டைம் ஒர்க் போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த கமிட்மெண்ட் குள்ள சிக்கிறதுனால நம்ம டிராவல் பண்ண முடியல. பட் இனிமேல் ரெகுலரா வரும் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம மதுரை போக போறோங்க. மதுரைக்கு எந்த வண்டியில போகணும் எந்த ஐடியாவும் இல்லை. அதுக்கு முன்னாடி நான் ரீல்ஸ்ல எல்லாம் நிறைய வாட்டி பாத்துருக்கீங்க. நம்ம கோயம்புத்தூர் டு மதுரை நைட் டைம் பஸ்ஸே இல்லைன்னு நிறைய பேர் போட்டுருக்காங்க. அதுக்கான ரீசன்லாம் என்னன்னு தெரியல. இப்ப டைம் பாத்தீங்கன்னா மணி 10:15 ஆச்சு. நம்ம ஒரு 11 மணி வரைக்கும் ஃபுல்லா சுத்திட்டு மதுரைக்கு எத்தனை பஸ்ஸஸ் எத்தனை மணி நேரத்துல ஐ திங்க் ஸோ 24 ஹவர்ஸும் இருக்குங்க மதுரைக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாமே தெளிவா பார்த்துடலாங்க. அதுவும் காலையில டிராவலுக்கும் நைட்டு டிராவலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாத்தையும் பார்க்கலாங்க. இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் தர்கேஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாமா வாங்க. ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சதுதாங்க. சாட்டர்டே நைட்டுங்க இன்னைக்கு. கண்டிப்பா சிங்கநல்லூர்ல கூட்டம் இல்லாம இருக்காது. அதே மாதிரி ஃபுல் கூட்டங்க, ஜகஜோதியா இருக்குங்க. மேட்டுப்பாளையம், பொன்னமராவதி, திருச்செந்தூர் நிக்கிறாப்ல, ராமேஸ்வரம் நிக்கிறாப்ல, இங்க திருநெல்வேலி போகுதுங்க, மதுரை. அப்ப நான் மதுரைக்கு ஏதாச்சும் ஸ்டிக்கரிங் பஸ் ஏதாச்சும் சிக்குன்னு பாக்குறேன். சிக்கிச்சுனா சின்ன பணமா எடுத்து விட்டுருவோம். அம்பிட்டுதான். எஸ் மக்களே, ரொம்ப நாளா பிளான் பண்ணிருக்காங்க இந்த வண்டி எடுக்கணும். இதுக்கு பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம குமுளி மேட்டுப்பாளையங்க. இந்த வண்டி ரொம்ப நாளா பிளான் பண்ணிருக்கேன் மக்களே. செமையா இருக்குங்க. நானும் மேட்டுப்பாளையம்லாம் போய் வெயிட் பண்ணியிருக்கேன் மக்களே இந்த பஸ்ஸுக்காக. பட் இன்னைக்கு தான் நம்ம சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேங்க. பட் ரீல்ஸ் எல்லாம் நம்ம நிறைய எடுத்து போட்டிருக்கோம். எஸ், மேட்டுப்பாளையம் கோவை குமுளி சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. முன்பதிவு பஸ், ஆனா முன்பதிவுலாம் இருக்காதுங்க. இருந்தா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எஸ் மக்களே, இந்த வண்டி ரிசர்வேஷனுங்க. 78E கரெக்டாக 10:45. ஆனால் கோயம்புத்தூர் டு குமுளின்னு போட்டிங்கன்னா இருக்காதுங்க. கோயம்புத்தூர் டு கம்பம்னு போட்டு பாருங்க, கடைசி வண்டி நம்மளால தான் நிற்பாருங்க. ஸோ ஆனால் ஏன் குமுளின்னு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஒரு வேளை இப்போ கம்பம் வரைக்கும் போயிட்டு கம்பம்லேருந்து குமுளி போயிட்டு குமுளி டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரியாக தான் இருக்குங்க, வேறு எதுவும் இருக்காதுங்க. மக்களே என்னன்னு தெரியல, நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல அவ்வளோ பஸ்ஸஸ் மதுரை மாட்டுத்தாவணிக்கு ஆப்ரேட் பண்ணாங்க. கடைசியாக நான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்திருந்தேங்க. அப்பெல்லாம் மதுரைக்கு பஸ்ஸே இல்லை. மதுரை கார்பரேஷன் நிறைய ஆப்ரேட் பண்ணிருந்தாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல அவ்வளோ பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா மதுரை 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 மதுரை. அந்த சைடு மதுரை தான். நான் காட்டுறேன் பாருங்க ரியல் கேமரால. எஸ், இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஈரோடு நம்ம மதுரைக்கு வந்திருக்காரு. மதுரை மாட்டுத்தாவணியா போறாங்க, அது நல்ல விஷயங்க. இந்த வண்டி மதுரை தாங்க போகுது, மதுரை. அண்ட் இங்கேயும் பாருங்க கோவை பழனி மதுரை மாட்டுத்தாவணி தான் போறாங்க. முக்கால்வாசி பஸ்ஸஸ் மதுரை மாட்டுத்தாவணி தான் போகுது. பட் நமக்கு எந்த பஸ் செட் ஆகுன்னு தெரியலங்க. பார்க்கலாம். நான் ஒரு நல்ல ஸ்டிக்கரிங் பஸ் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்க பொள்ளாச்சி, திருச்சி, ஈரோடு ஸ்டிக்கரிங் வண்டிங்க. மதுரை போகுது போல் இருக்குங்க. இந்த வண்டி ஒரு ரொம்ப நாள் அடிக்ஷனு. பட் இப்போ எடுக்கிற மாதிரி பிளான் இல்லை. பார்க்கலாம். நம்ம ஒரு நல்ல ஸ்டிக்கரிங் பஸ் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க, இதெல்லாம் திருச்சி ரேக்குங்க. திருச்சி வழியாக போகக்கூடியது. தேவக்கோட்டை, தஞ்சாவூர், பொன்னமராவதி திருச்சி வழியாகவும் இருக்குங்க. திருச்சி வழியாக ஆப்ரேட் பண்ணுறது கும்பகோணம் கார்பரேஷனு. மதுரை வழியாக போகிறது நம்ம சிபிஐங்க, மேட்டுப்பாளையம் பிரான்ச்சு. பாருங்க ஜகஜோதியாக இருக்குங்க. இந்த சைட்லாம் கொஞ்சம் டேஞ்சருங்க. நைட் டைம் வந்து நம்ம கோயம்புத்தூர் சொல்லலை, எங்கேயா இருந்தாலும் டேஞ்சர் தாங்க நைட் டைமு. பார்க்கலாம். இந்த வண்டி நல்லா இருக்குங்க. ஆனால் எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். மோஸ்ட்லி ஆனால் திருப்பூர் வண்டி தாங்க வந்திருக்கு. டிஎன் 39 தான் நிறைய வந்திருக்காங்க. நம்ம சிபிஐல ஆப்ரேட் பண்றாங்க 3x2, சாரி 2x2ங்க. இதெல்லாம் முதல்ல இருந்துச்சுங்க 2x2. சேலம் நிறைய ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சென்னை, திருச்சி, சென்னை சேலம்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த வண்டி தான் ஓடுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வண்டி தாங்க ஓடுது. 225 ரூபா ஃபேரு. ஆக்சுவலி ஏசி ஃபேர் கூடங்க. ஏசி இதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். நார்மலில் பார்த்தீங்கன்னா ஒரு 170 or 180 வருங்க, அவ்வளோதான் வரும். பட் இதில் வந்து ஒரு 225 மீன்ஸ் ஒரு 30 to 40 minutes 40 rupees அதிகமாக இருக்குங்க. ஃபுல்லாக மதுரை தாங்க. இன்னைக்கு சிபி வேற லெவலுங்க. நேற்று விட்டுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் இன்னைக்கு வந்து விட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, ஒண்டிப்பூர் டிப்போல ஆப்ரேட் பண்ணுறாங்க கோயம்புத்தூர் மதுரை. இது 235, அதுவும் 235ங்க. என்னங்க ரெண்டும் ஒரே ஃபேராக இருக்கு? எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கு. அது கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அப்படியே டைமிங்கை பார்த்துட்டு வந்துருவோமா? அது என்ன இவங்க பஸ் இல்லைங்கிறாங்க. இப்போ போய் பார்த்துடலாங்க. நாங்கள் மதுரை டைமிங், ஏசி டைமிங் எல்லாம் இருக்கு பாருங்க. கடைசி இந்த 11 மணிக்கு தான் கிளம்ப போல் இருக்கு இந்த வண்டி, ஏசி மதுரை.
ஏங்க 24x7 போட்டிருக்கு, பஸ் இல்லைன்னு சொல்றாங்க மக்களே. அண்ட் மக்களே, நம்ம கோயம்புத்தூர் டு மதுரை 24x7 24 மணி நேரம் பஸ் இருக்கு, கவலையப்படானா. பட் வந்து நம்ம காலையில மதுரை டிராவல் பண்றதுக்கும் நைட் டைம் மதுரை டிராவல் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அதை இன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சதான், காலையில எப்பயுமே நம்ம கோயம்புத்தூர், சூலூர், பல்லடம், தாராபுரம், ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ், மதுரை போவாங்க. சில பேர் வாடிப்பட்டி போய் போவாங்க. பட் நைட் டைமு பல்லடம் போகாது, தாராபுரம் போகாது, ஒட்டன்சத்திரம் வெளியே மட்டும்தான், திண்டுக்கல் பைபாஸ் நிக்காது. ஒரு தரமா இருக்க போது காலையில் டைம் அதிகபட்சமே 4.5 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள மதுரை ஆரப்பாளையம் ரீச் ஆகும். இப்ப நைட் டைம் எவ்வளவு சீக்கிரமா ரீச் பண்ற போறாங்கன்னு பார்க்க போறோம். ஒரு சூப்பரான தரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி இருக்க போது. ஆரம்பிக்கலாமா? வாங்க. நம்ம ஸ்டிக்கரிங் பஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எதுவுமே கிடைக்கல. கடைசியில் கிடைக்கிற பஸ்ல போயிடலாங்க. எஸ் மக்களே, அந்த வண்டிக்கு அம்மம் தான் போட்டிருக்கு. அதை விட ஒன்னு ஒரு சூப்பரான மேட்ரு வராரு பாருங்க. இப்ப ஒரு காலத்துல நம்ம நோஸ் கட் பண்ண வண்டிங்க, மேட்டுப்பாளையம் ராஜபாளையம். எஸ், ரியல் ஜாஸ்மின். புது ஸ்டிக்கரிங்கான வண்டிங்க, பாக்குறதுக்கே பல பலன் இருக்கு. ரியல் ஜாஸ்மின். எங்க வண்டி புதுசாதாங்க இருக்கு. ஒரு மேட்டுப்பாளையத்துல இருந்து ஆப்ரேட் பண்றதுனால ஹால்ட் எல்லாம் இல்லைங்க. வண்டி செமையா இருக்குங்க வண்டி. வா, ஒரு போட்டோ போடுவோம். பாத்தீங்களா மக்களே, பஸ் வேற லெவல்ல இருக்குங்க. ரியல் ஜாஸ்மின். இவங்க போய் நைட் ஹால்ட் ஆயிடுவாங்க மக்களே. காலையில 6 மணிக்கு எடுப்பாங்க. அந்த வண்டியா நம்ம டிராவல் பண்ணியிருந்தோம். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், பஸ் ஸ்டாண்டே காலி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ டைமும் பார்த்தீங்கன்னா 11:10:35 ஆச்சு. பஸ் ஸ்டாண்டே காலி. நம்ம ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சி மதுரை போகலாங்க. நான் நினைக்கிறேன் இந்த வண்டியில் தான் போவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எஸ், ஃபைனலாக பொள்ளாச்சி ஈரோடு தான் ட்ராவல் பண்ணல. இன்றைக்கி நம்ம சிங்கநல்லூர், மதுரை, இந்த பொள்ளாச்சி மாப்பிள்ளையெல்லாம் ட்ராவல் பண்ணிடலாமா? எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு தரமான ஜேர்னி. BS3 ரீபில்டு எதிர்பார்ப்போம். எஸ், BS3 ரீபில்டு தாங்க. இன்றைக்கி தரமான வீடியோ அமையும் நினைக்கிறேன், பார்க்கலாம். நைட் டைம் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நம்ம கேபின் ஃப்ரெண்ட்லேயே மாதம் எடுப்போங்க. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் மணி ஒரு 10:45 ஆச்சு. யாம் இருக்க பயம். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான தரமான பயணம். ஐ திங்க் ஸோ ஒரு 3.5 மணி நேரத்துல எல்லாம் மதுரை ரீச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஆல்சோ ஸோ எக்ஸைட்டட். நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரத்துலேயே ட்ராவல் பண்ணியிருப்போம். என்ன ஸ்பீடில் போயிருப்பாங்க, அதை பீட் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 10:30க்கு எடுத்து 1 மணிக்கெல்லாம் மதுரை மாட்டுத்தாவணையாக போயாச்சு. இவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஸ்பீடு எப்படி, எல்லாமே பார்க்கலாங்க. நல்ல நாள்லேயே கேபின் கிடைக்காது, இந்த மாதிரி வீக்கெண்டில் கிடைக்கவா போகுது. உட்காண்ட்ருந்தேன், லேடிஸ் வந்துட்டாங்க, வேறு வழி இல்லை. அப்படியே பின்னாடி வந்தாச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்ப்போம். 11:20 சொல்லியிருக்காங்க எடுக்கிறது. 11:10 ஆச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க. எஸ், ரியல் ஜாஸ்மின்ங்க அப்படியே போகிறாரு பாருங்க. நம்ம எப்போ எடுத்திருந்தோம், வண்டி வரும்போது எடுத்திருந்தோம். அவங்களுக்கு டைம், அவங்களுக்கு ஆக்சுவல் டைம் பார்த்திங்கன்னா 11:10 நினைக்கிறேங்க. அப்படியே கிளம்புது. ஷார்ப் 11:20க்கு டிபார்ட் ஆகிறாங்க. சேம் சொன்ன டைமில் ஷார்ப்பாக எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு மதுரை 5 hours. நமக்கு 3:30லேருந்து ஒரு 4 o'clock ரீச் பண்ணுவாங்க, பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஒரு சூப்பரான சர்ப்ரைசிங்கான அன்எக்ஸ்பெக்டிங்கான ஒரு திங் நடக்க போகுது. நான் பார்த்த உடனே எத்தனை நாள் ஆச்சு அந்த மாதிரி நினச்சேங்க. என்ன வரைக்கும் சும்மா கெஸ் பண்ணி பாருங்கள். எஸ், இன்றைக்கி வந்து நம்ம மேனுவலாக தான் டிக்கெட் தராங்க, மிஷின் இல்லைங்க. எவ்வளோ நாளாச்சு. கடைசியாக நம்ம கன்னியாகுமரி டு நாகர்கோவில் வரும்போது நம்ம மேனுவல் டிக்கெட்டை பார்த்துருந்தோம். லிட்ரலி மக்களே
எத்தனை நாள் ஆச்சு இந்த மாதிரி மேனுவல் டிக்கெட் பார்த்து. நம்ம கோயம்புத்தூர் சிங்கநல்லூர்லேருந்து மதுரை ஆரப்பாளையம் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். 170 ரூபாங்க. இதே மாட்டுத்தாவணினா 20 ருபீஸ் சேர்ந்து வரும். 190 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூர் லிமிடெட். ஒரு சூப்பரான 80s 90s சாங்கு இன்றைக்கி வீடியோ நமக்கு நல்லா வந்த மாதிரி தாங்க. பாட்டுக்கு பாடிட்டு பாட்டை கேட்டு அப்படியே தூங்கிட்டோன்னா அவ்வளோதாங்க, ஒன்றும் தெரியாது. பல்லடம் கரெக்டாக 11:55ங்க. சாங்லாம் பார்த்தீங்களா வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. கரெக்டாக 12:50க்கு ரெகுலராக ஸ்டாப் பண்ணுற பிரேக் ஸ்டாப்புங்க தாராபுரம் தாண்டி. 11:20க்கு நம்ம சிங்கநல்லூரில் எடுத்தாங்க. இப்போ கரெக்டாக 12:50 ஆச்சுங்க. ஒரு அருமையான பயணம். நான் பின்னாடி தான் உட்காந்துருந்தேன். நல்ல பாட்டுக்கு ஒரு சின்ன சொக்கிட்டேன். ஒரு காஃபி ஆரம்பிச்சுட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 to 3க்குள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பார்த்துருங்க சார், யாரா மிஸ் ஆகிற போது யாரா வராமல் இருக்கா பார்த்துருங்க. எஸ், கரெக்டாக ஒரு 20 minutes பிரேக் அப்புறம் கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒட்டஞ்சத்திரம் தாண்டிட்டோம். திண்டுக்கல் பைபாஸ் தாண்டிட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேபின் அங்கே நின்று கூட எடுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பைபாஸ் இருக்கும், சேலம் ரோடு ஜாயிண்ட் ஆகும், தரமாக இருக்கும். இப்போல்லாம் அவ்வளோக்கா ஓவர் டேக்ஸ் இருக்காது. கரெக்டாக 2:15க்கு திண்டுக்கல் பைபாஸ். இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஓவர் டேக்ஸ் எல்லாம் சிக்கட்டுங்க. நம்ம முன்னாடி போய் எடுக்கலாங்க. மக்கள் ஆல்மோஸ்ட் மதுரைக்குள்ளே வந்தாச்சுங்க. 3:15. அப்போ ஆரப்பாளையம் போகிறாங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. ஆரப்பாளையம். எஸ், ஆரப்பாளையம் வந்தாச்சுங்க. ஒரு தரமான சிறப்பான பயணங்க. அப்படியே வண்டி சென்ட் ஆஃப் பண்ணிடலாங்களா? வண்டி பேக் டு கோயம்புத்தூருங்க. இப்போ தான் பாருங்கள் ஸ்டிக்கரிங் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்களா? தெரியுதா கலர்? அப்படியே அந்த வண்டி கிளம்புதுங்க. ஓகேண்ணா, பாய் 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 பாய்.
எஸ், எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா? அப்படியே ஒரு டவுன் பஸ் பிடிச்சி பெரியார் வந்திருக்கேங்க. இங்கே வந்து ஒரு 2 விஷயத்துக்காக வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ண போகிறோங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு சொல்கிறேங்க. பாருங்கள், இதெல்லாம் காலையில் டைம் வந்தோம்னா இங்கெல்லாம் அவ்வளோ வண்டி அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். பாண்டி பஸாரு. ஒரு நாள் மதுரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நம்ம பசங்களாம் இருக்காங்க, கூப்பிட்டா வாமாப்பில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் நமக்கு தான் டைம் கிடைக்க மாட்டேங்குது. கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால பாருங்கள், இந்த சைடு தாங்க உள்ளே போகணும். இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் அடுத்த விஷயத்த பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் மணி 4 மணி ஆக போகுதுங்க. அப்படியே வாங்க. எஸ், இன்றைக்கி நம்ம தாமு மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தோம். ஹாய், என்ன ப்ரோ எப்படி இருக்க? எஸ், அப்படியே நம்ம சூப்பராக கிளம்பி இப்போ வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போக போகிறாங்க. ஆவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். இந்த ரோஸ் மில்க் பாதாம் பால் 24 மணி நேரம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இங்கே பெரியார் பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி நானும் நம்ம தாமு ப்ரோவும் சேர்ந்து போய் குடிக்க போகிறோம். இதுக்கு அடுத்தபடியாக சூப்பரான தரமான பிளாக் வெயிட்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பிளாக் வரும். மக்களே, ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சாச்சுங்க. ஸ்ரீ கிருஷ்ணா தானே? ஸ்ரீ கிருஷ்ணா, லட்சுமி கிருஷ்ணா அந்த கடையை கண்டுபிடிச்சாச்சு. போய் இன்றைக்கி ரோஸ் மில்க்கு பாதாம் பால் ரெண்டத்தையும் குடிச்சு டேஸ்ட் பண்ண போகிறோம். அது என்ன அவ்வளோ ஹைப் கொடுத்துருக்காங்க. எனக்கும் நிறையா ரீல்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி குடிச்சிட்டு டேஸ்ட் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. எஸ், அங்கே அப்படியே பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. இங்கே தாங்க போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஸ்ரீ லட்சுமி கிருஷ்ணா பால் விநியோகம். இங்கேயே அப்போ நம்ம போய் ரோஸ் மில்க் 40, பாதாம் பால் 45ங்க. அப்படியே வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணிடுவோம். எஸ், வாங்கியாச்சுங்க ஃபைனலி. பாதாம் பால் ரோஸ் மில்க், இது ரோஸ் மில்க் 40, பாதாம் பால் 45ங்க. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாமா? ஜில்லுன்னு இருக்கா? சூப்பராக இருக்குங்களா? முடியலை உண்மையாலுமே இவ்வளோ தூரம் வந்து குடிக்கிறது செம ஒருத்துங்க. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஆத்தென்டிக் ஃபீலே கிடைக்குதுங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்குது. அப்படியே பாதாம் பால் ட்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கு ரெண்டுமே. வந்ததுக்கு ஒத்தான விஷயம் இங்கே தாங்க. மதுரை பெரியார் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம கோயம்புத்தூர் வந்து மதுரை வந்திருப்போம். ஒரு சூப்பரான பயணம். அதுவும் நம்ம ஈரோடு பொள்ளாச்சி கேங்கில் வந்திருப்போம். இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆனது ஒரு சூப்பரான தரமான வீடியோ ஆரப்பாளையத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தடா.